புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முடக்குவாதம், நாள்பட்ட முடக்குவாதம், எவ்வளவு சிகிச்சை எடுத்தாலும் இந்த வலி வேதனையிலேருந்து தீர்வு இல்லையா, மூலிகை மருத்துவத்தில் இதற்கு என்ன தீர்வுகள், ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் புவனேஸ்வரி உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்திருக்காங்க. டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த முடக்குவாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சில பேருக்கு வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை ஃபேமிலியில் அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் அந்த குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு இந்த முடக்குவாதம் வந்து முடங்கி போயிட்டாங்க அப்படின்னா டே டு டே லைஃப்பில் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இந்த முடக்குவாதம் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, இதனுடைய அறிகுறி நம்ம உடலில் எப்படி நமக்கு தெரிய வரும்? சரி, இப்போது முடக்குவாதம் அப்படிங்கிறதே நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மூட்டுகள் மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளையும் பாதிக்குது. ஸோ அதனால தான் அவங்களுடைய வேலையை அவங்களால செஞ்சுக்க முடியலை. அதே சமயம் மற்ற மூட்டுகளை பாதிப்பு ஏற்படுறதுனால சாதாரணமாக நிற்கிறது, நடக்கிறது, ஒரு வேலைக்கு போகிறது, இது எல்லாமே அவங்களுக்கு முடக்கப்படுது. ஸோ இப்போ இந்த முடக்குவாதத்தில் பெரும்பாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ இது இங்கே என்ன மாதிரியான மாற்றங்கள் உடலில் ஏற்படுறதுனால இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லணும்னா, நமக்கு உடலில் எப்பயுமே எல்லாருக்குமே எதிர்பார்த்தல் செயல் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அது இயல்பாக நம்மளுடைய செயல்பாடுகளில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஆனால் எப்போ இந்த எதிர்பார்த்தல் செயல் உடலில் ரொம்ப அதிகமாக ஆகுதோ, ஸோ அந்த காலகட்டத்தில் தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு செல்லே நம்மளுடைய இன்னொரு செல்லை போட்டு அழிக்க ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இம்யூனிட்டி சார்ந்த இம்யூனிட்டி குறையிறதுனால ஏற்படக்கூடிய டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது என்ன ஆகும், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த சிதைவுகளை ஏற்படுத்துது. இந்த மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்து குறைக்கும், அதே மாதிரி அந்த சிதைவுகளை ஏற்படுத்துது. தொடர்ந்து அதனுடைய அறிகுறிகள் தான் நம்ம வீக்கம், வலி அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம். இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எளிமையாகவே வெளியே வர முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த முடக்குவாதமா இல்லை இது கீழ்வாதமா அப்படின்றது சரியாக தெரியலை, அதை சரியான முறையாக நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிக்கலை, நம்மளே ஏதோ விதமான சிகிச்சை முறைகள், வீட்டு வைத்தியம் மாதிரி தைலம் ஏதாவது பூசிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னால், அது முடக்குவாதமாக இருந்ததுன்னா அந்த பிரச்சனை பல மடங்கு அதிகமாகுது. முடக்குவாத நோயாளிகள் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீக்கம் இருக்குது, காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பயங்கர இறுக்கம் இருக்குது, எந்த ஒரு அசைவுகளையும் மூட்டுகள் வந்து தாங்க முடியலை அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு இரத்த பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னால் மருத்துவரை பார்க்குறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஸோ முடக்குவாத நோயாளிகளுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில அறிகுறிகள், இந்த காலை வேளையில் எழுந்திருக்கும் போது ஏற்படக்கூடிய இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ், அந்த சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான ஒரு இறுக்கம், ஃப்ரீயாக நீட்டி மடக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வலி, எந்நேரமும் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் காலை வேளையில் ரொம்ப அதிகமாகும். தொடர்ந்து ஒரு 12 மணி ஆகும்போது உச்சி வெயில் வரும்போது கொஞ்சம் வலி எல்லாம் குறையும். முக்கியமாக இந்த குளிர்காலத்தில், இந்த மழை காலத்தில் இந்த முடக்குவாதம் இருக்கவங்களுக்கு ரொம்ப வலிகள் ஜாஸ்தியாகும். ஸோ அந்த வலிகளே பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்டு சில வகைகளாக இருக்கும். ஒரு சிலருக்கு குடைச்சல் மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு எலும்புகளே நொறுங்கினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கான வலிகள் இருக்கும். இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த தேல் கொட்டினா என்ன வலி இருக்கும், ஒரு கடுகடுப்பு தன்மை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வலிகளில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ முடக்குவாத நோயாளிகள் பெரும்பாலும் சொல்கிறது இந்த குத்துற மாதிரியான வலி தான் சொல்லுவாங்க. இன்னும் முக்கியமானது ஒரு காலகட்டம், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு போகும்போது அது என்ன ஆகும்னு சொன்னால், அவங்க இந்த இறுக்கமும் வலியினுடைய ஆழம் ரொம்ப அதிகமாகும். அப்போ தான் என்ன ஆகும், அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு நிலையானது ஏற்படுது. ஓகே டாக்டர், இப்போது இதனுடைய அறிகுறிகள் வந்து சொன்னீங்க, இந்த ஸ்டேஜஸ் பற்றி சொல்லுங்களேன். முதல் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு இந்த வலி, அந்த வேதனை வந்து எப்படி இருக்கும், மருத்துவரை வந்து எந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து அணுகிடணும்? கண்டிப்பாக. இப்போது ஸ்டேஜ் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முடக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய ஃபஸ்ட்டு மாற்றம் எங்கே அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மூட்டுகளில் மட்டும்தான் இங்கே பாதிப்பு ஏற்படுதான்னு கேட்டால் கிடையாது. செரிமான மண்டலத்தில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. நம்ம தினமும் எடுத்துக்கூடிய உணவுகள் நமக்கு கரெக்டாக செரிமானம் ஆகிடுது, நம்ம வந்து வெளிக்கு போயிடுறோம் அப்படின்னு சொன்னாலுமே நமக்கே தெரியாமல் ஒரு இன்டைஜஷன், ஒரு ஜீரண கோளாறு நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் அது சின்ன சின்ன அறிகுறிகளாக காமிக்கும். ஒரு வயிறில் உபசம் இருக்கும், ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புளிச்ச ஏப்பம் வருது, இந்த இல்லை அப்படின்னு சொன்னால் மலச்சிக்கல் தொந்தரவு கூட ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கடி இது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே நம்ம கவனம் செலுத்தணும். சரி, ஓகே,
இப்போ செரிமான மண்டலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம அதை சரி பண்ணலை, அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னு சொன்னால் இந்த செரிமான மண்டலத்தில் இருந்து சத்தாக உருவாகக்கூடிய அந்த ஒரு ரசம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடியது பிளட்டில் கலக்கும். ஸோ இப்போ இந்த சத்தாக சேர வேண்டிய ஒரு நல்ல விஷயம் ஒரு கெடுதலாக, ஒரு புளிச்ச நீராக, ஒரு நச்சு நீராக என்ன பண்ணுவோம்னா இந்த நம்ம ரத்தத்தில் ஃபுல்லாக கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரத்தத்தில் அந்த அளவுகள் ஏற 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 ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஸ்டேஜ் 2லேருந்து ஸ்டேஜ் 3க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூட்டுகளை பாதிக்க ஆரம்பிக்கும். மூட்டுகள் அப்படின்னும் போது அந்த பிளட் சர்க்குலேஷன் உள்ளே போகும்போதெல்லாம் இந்த கழிவை தான் எடுத்துகிட்டு போய் உள்ளே சேர்த்து வைக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து ஏற்படக்கூடியது தான் இந்த வீக்கம், வலி, அந்த இறுக்கம் எல்லாமே இங்கே தான் ஏற்படுது. நம்ம ஸ்டேஜ் 1 நான் சொல்கிறது இந்த செரிமான பிரச்சனையோடு சேர்த்து சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ் வலி இருக்கும். ஸ்டேஜ் 2 அப்போ நம்ம பார்த்தோம் கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த வலியினோடைய அந்த இறுக்கமும் தெரிய ஆரம்பிக்கும். 3வது ஸ்டேஜில் தான் கம்ப்ளீட்டாக ஒரு மூட்டுகள் மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 மூட்டுகள், முழங்கால் மூட்டு, கணுக்கால் மூட்டு, சின்ன சின்ன கை விரல்கள் சேர்த்து பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 போகும்போது 10 வருஷம் 15 வருஷம் இதற்கான முடக்குவாதத்துக்கான சிகிச்சை எடுக்காமல் நம்ம அப்படியே காலம் தாழ்த்தும் போது கடுமையாகவே அந்த பேஷண்ட்ஸ் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் முடக்குவாத நோயாளிகள் நல்ல ரொம்ப வருஷம் இருக்கவங்களை பார்த்தோம் அப்படின்னா ஆள் ரொம்ப மெலிவாங்க, சதைகள் எல்லாம் கரைஞ்சு போயிருக்கும், மூட்டுகள் மட்டும் நல்லா கல் மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டேஜ் 1, 2, 3, 4 சொல்லிட்டு அந்த பிரச்சனை வந்து முறையான சிகிச்சை எடுக்காததுனால மேலோங்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறது மூலிகை மருத்துவத்தில் இருக்குது. நம்ம ஆர்ஜே மருத்துவமனையில் பல லட்சக்கணக்கான முடக்குவாத நோயாளிகளை நம்ம உள் மருந்துகள், அதாவது ஜீரண மண்டலத்திலேருந்து பிளட்டை சுத்தம் பண்ணுறதுல இருந்து இந்த மூட்டுகளையும் சரி பண்ணி கொண்டு வருவதற்கான மூலிகை உள் மருத்துவமும் வெளிப்புற சிகிச்சையும் சேர்த்து கொடுக்குறோம். ஓகே டாக்டர், அதே மாதிரி இந்த முடக்குவாதம் வந்து ஏஜ் ஃபேக்டர் இருக்கா? இந்த வயதினருக்கு முடக்குவாதம் வருவதற்கு வாய்ப்புகள் அப்படி இப்போ வந்து மூட்டு வலினா வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி முடக்குவாதத்திற்கு ஏஜ் ஃபேக்டர் இருக்கா? சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறத சொல்லணும் அப்படின்னா 30லேருந்து 35 வயது, ஒரு 40 வயதுக்குள்ளே இருக்க பெண்களுக்கு அதிகமாக வருது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி முடிச்சிருப்பாங்க, ஸோ குழந்தைக்கு வந்து பால் ஊட்டிகிட்டு இருப்பாங்க, அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன சின்ன வலிகள் அப்படிங்கிறது வருது. இல்லைன்னு சொன்னால் 2வது ப்ரெக்னென்சிக்கு அப்புறம். ஸோ இது இங்கே என்ன ஆகுதுன்னா அவங்க உடலில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் வெளியே போயிடுது. நிறைய பெண்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நல்லா நம்ம கவனிச்சோன்னா, நம்ம பெண்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா உணவு முறைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விடுவாங்க, கவனம் செலுத்த மாட்டாங்க. கொஞ்சம் சின்ன வயதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம நல்ல உணவுகள் பேரண்ட்ஸும் கொடுப்போம், சுற்றி இருக்கவங்களும் கொஞ்சம் அவங்க மேலே கவனம் செலுத்தி கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த காலகட்டம் நல்லா இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதே மாதிரி தான் ப்ரெக்னென்சி டைமில் நல்லா எடுத்துப்பாங்க, கன்சீவ் ஆகிறதுக்காக நல்ல ஃபுட் எடுப்பாங்க, திரும்ப அதுக்கப்புறம் அந்த பால் ஊற்றுற நேரம் கொஞ்சம் நல்ல மருந்துகள் நல்லபடியாக இந்த பார்த்திங்கன்னா பிரசவ லேகியம் இதெல்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு எந்த மாதிரியான நல்ல உணவுகளும் எடுக்க மாட்டாங்க, பழங்கள் சாப்பிட மாட்டாங்க, இந்த தானிய வகைகள் கரெக்டாக எடுக்க மாட்டாங்க, டைமுக்கே சாப்பிட மாட்டாங்க, வெறும் இந்த டீ காஃபி குடிச்சுக்கிட்டே ஃபுல் டே அப்படியே இருக்கிறது, உணவு டைம் ரொம்ப மாறி போய்டும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கவனம் செலுத்துறதை குறைக்க இந்த பெரும்பாலும் பெண்களோட உடலில் ஏற்படக்கூடிய இந்த பெரிய பிரச்சனையே இந்த மாதிரி ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த முடக்குவாத நோய். நிறைய பேருக்கு இதனால தான் இந்த 30லேருந்து 35, இந்த 35லேருந்து 40 இயர்ஸ்க்குள்ளே நடக்கிற இந்த பெரிய மாற்றம் அப்படின்றது இதனால தான் ஏற்படுது அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ பெண்களை இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உணவு முறையில் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு பித்த உடம்பா இருக்குது, இல்லை வாத உடம்பா இருக்குது, இல்லை கப உடம்பா இருக்குது. ஸோ இப்போ உங்கள் உடலுக்கு ஏற்ற உணவு முறைகளை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். சின்ன வயதுலலாம் நமக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருப்போம், ஸோ ஹீட்டு கரெக்டாக வெளியேறி இருக்கும், உணவு முறைகளில் நம்ம கவனம் செலுத்துவோம். ஸோ வளர நம்மளை பார்த்துக்கிற ஏஜ் வந்துடுச்சு, அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னும் போது தான் நம்ம கவனம் செலுத்துறதை குறைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக உணவு முறையிலையும் வாழ்வியல் முறையிலையும் கவனம் செலுத்தணும். நிச்சயமா டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க பேரு? இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, நீங்க பேசுறது கேக்குது. உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? என் பேரு செல்வி. ஓகே, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? அம்மாக்காக கேட்கணும். முடக்குவாதத்துக்கு. சரிம்மா, என்ன வயதாகுது அம்மாக்கு? 49. சரி, பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம், சொல்லுங்க. அம்மாக்கு என்ன தொந்தரவுகள்லாம் இருக்கு இப்போ முடக்குவாதத்தினால? டாக்டர், அம்மாக்கு வந்து காலையில எந்திரிச்சதும் நடக்க முடியல. சரிம்மா. ரொம்ப வலியா இருக்கு, ரொம்ப நேரம் நிக்கவும் முடியாது, கொஞ்ச தூரம் நடக்கும்போது பயங்கர பெயினா இருக்கு அவங்களுக்கு. சரி, எவ்வளவு வருஷமா அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க?
ஒரு 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் இருக்கும். மருந்துகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்களா? ஆமா, ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனா டேப்லெட் சாப்பிடுற நேரம் தான் குறையும், சரி, ஓகே. அப்புறம் குறையாது. சரிங்கம்மா, கொஞ்சம் இதை கவனம் செலுத்தணும், சரிங்களா? அம்மாவோட உடல் நிலை வந்து கண்டிப்பாக நம்ம கவனித்து சரி பண்ணோம்னு சொன்னால் சீக்கிரமே இது சரியாயிடும். மூலிகை மருத்துவத்தில் இதற்கான தீர்வுகளும் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் வெறும் வலி மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு அந்த வலி மாத்திரை அளவுகள் ஏறிக்கிட்டே இருக்கிறது கூட அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 5 மில்லிகிராம் எடுக்கிறது 15 ஆகும், 20 ஆகும், 100 மில்லிகிராம் எடுத்துக்கிட்டா கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த வலி கேட்காது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுத்தால் இது கம்ப்ளீட்டாக சரியாகும்னா மூலிகை மருந்துகள் தாராளமாக எடுத்துக்கலாம். பல லட்சக்கணக்கான முடக்குவாத நோயாளிகள் நம்ம மருத்துவமனை வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம என்ன கொடுப்போம், மருந்துகளாக என்ன கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், இந்த வியாதினுடைய மூலம் எங்கே அப்படின்னு கேட்டால் செரிமான மண்டலம். ஸோ அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். கல்லீரல், ராஜ உறுப்பை நம்ம நல்லா சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த புளிச்ச நீர் இருக்குது பாருங்கள், ஸோ அதை எல்லாத்தையும் எரிக்கிற அளவுக்கு, அந்த கெட்ட விஷ நீரை எரிக்கிற அளவுக்கு நம்ம உணவு முறைகளும் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி இந்த மூலிகை மருத்துவத்திலையும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இதற்கப்புறம் அந்த இறுக்கம்லாம் விடுறதுக்கு, அந்த வலி வீக்கெல்லாம் விடுறதுக்கு வெளிப்புற சிகிச்சைகளும் சேர்த்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம சிகிச்சை முறைகளை அளிப்பதனால கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வீக்கம், வலி அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சிரும். கண்டிப்பாக இதில் ரொம்ப கவனம் செலுத்துறது என்னென்னா, மூலிகை மருத்துவத்தில் இந்த வியாதியினுடைய தன்மையும் வீரியமும் இதோடைய மூலத்துக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால தான் மூலிகை மருந்துகள் மூலியமாக ஃபுல்லாகவே இது சரியாகி வருது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர்? என் பேர் வாணி. எந்த ஊர்ல இருந்துமா? மாத்தாண்டத்துல இருந்து பேசுறேன். யாருக்காக கேட்குறீங்க? எனக்காக தான். உங்க வயது என்னம்மா? 26. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து 1 இயரா இந்த ப்ராப்ளம் இருக்கு, சொரியாசிஸ் ப்ராப்ளம். சரி. இந்த தலையில இருந்து உள்ளங்கால் வர இருக்கு. சரி. ஃபுல்லாவே என்ன வட்ட வட்டமா ரோஸா இருக்கு. சரிங்கம்மா. மற்றபடி இது அரிப்பு, ரொம்ப எரிச்சல் ஏதாவது இருக்குங்களா? அரிப்பு இருக்கு. சோப் எல்லாம் படிச்சுனா ரொம்ப காந்தது. சரிங்கம்மா. இப்போ நீங்கள் பச்சை பயிறு போட்டு குழிங்க. நான் மேலும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ எரிச்சல் இருக்குது, தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்குது, ரொம்ப சிவப்பாக இருக்குன்னா உங்கள் உடலில் பித்தத்தோட அளவுகள் ரொம்ப கூடி இருக்குது. அது கூட இந்த வாதமும் இருக்கனால தான் இந்த தோல் உறிஞ்சு வரக்கூடிய நிலை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் நம்ம ஆர்ஜியா மருத்துவமனை வந்து முழுமையாக சரியாக வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பச்சை பயிறு மாவு, சரிங்களா? பச்சை பயிறு மாவை நீங்கள் நல்லா அரைச்சிட்டு வறுத்து பொடி பண்ணிவிட்டு நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இது கூட நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், இதில் அருகம்புல் பொடியை சேர்த்துக்கலாம். இன்னொன்று, இந்த பீட்ரூட், கேரட்லாம் பொடிகளாகவும் கூட இப்போலாம் கிடைக்கிறது. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை கேரட் பீட்ரூட் 1-2 நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு கூட இந்த பச்சை பயிர் மாவோடு சேர்த்துட்டு நீங்கள் அதில் குளிங்க. எந்த விதமான கெமிக்கல் சோப்பும் வேண்டாம். ஸோ இப்போ நமக்கு இதுலேயே அழுக்கெல்லாம் நல்லா குறைஞ்சி வந்துடும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வெளியே பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் பத்தாது. இப்போ நான் சொன்னது எரிச்சலை நல்லா குறைக்கும். இந்த கேரட் பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கூட எடுத்துக்கலாம். அதை நல்லா ஒரு 2-3 பீஸ் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அரைச்சி வச்சுருங்க, விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் இந்த பச்சை பயிர் மாவை நீங்கள் கலந்துட்டு கூட நீங்கள் பாத் பவுடர் மாதிரி, பாத்துக்கான பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா எரிச்சல் கண்டிப்பாக குறைஞ்சி வரும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உணவு முறையில் உப்பு, புளிப்பு, காரம் கண்டிப்பாக குறைங்க. ஏன்னா இந்த மாதிரி எடுக்க இந்த பித்தத்துடைய அளவு அதிகமாச்சுன்னா அந்த எரிச்சலும் அந்த படர்ந்து வரக்கூடிய அந்த நிலையும் அதிகமாகிட்டே இருக்கும். இது முக்கியமாக எதிர்ப்பாற்றல் செயலை உடலில் அதிகரிக்குங்க, சரிங்களா? ஸோ இப்போ மேலும் உள்ளுக்கு மருந்துகள் எடுப்பதற்கு உங்களுக்கு மருத்துவர் ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம், சரிங்களா? சின்ன விஷயமா தான் அது வந்திருக்கும். இப்போ உடல் முழுவதும் பரவி வருது அப்படின்னும் போது நம்ம அதற்கேற்றவாறு ஸ்ட்ராங்கான மெடிசன்ஸை உள்ளுக்கு கொடுக்கணும். ஸோ மருத்துவ ஆலோசனையோடு அவங்களுடைய ஃபாலோஅப்பில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 டேஸ்லேயே ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம ஆர்ஜியா மருத்துவமனையில் வரக்கூடிய சோரியாசிஸ், தோல் வியாதினால் பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகள் சொல்கிற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம மருந்துகளை எடுக்க ஆரம்பித்து ஒரு 10 நாள், ஒரு 15 நாளுக்குள்ளவே அந்த நமைச்சல் நல்லா குறைஞ்சிரும். நமைச்சல் குறைஞ்சிட்டு அவங்க உணவு முறையில் சின்ன சின்ன விஷயம் கரெக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் சேர்த்து பின்பற்ற ஆரம்பித்த உடனே அந்த மாற்றங்கள், அந்த தோல் உதிர்வது, அந்த அரிப்புலாம் நல்ல குறைஞ்சு வரும். ஸோ மேலும் ஒரு 3-6 மாதங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருடைய எதிர்ப்பாற்றல் செயல், எதிர்ப்பு சக்தி பொறுத்து இது படிப்படியாக குறையிறத கண்கூட பார்க்க முடியும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் மாலவி. எந்த ஊர்ல இருந்துமா? விழுப்புரத்துல இருந்து பேசுறேங்க. யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தாங்க. உங்க வயதுமா? வயது 35. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம், சொல்லுங்க.
வணக்கம் டாக்டர். என் பேர் வந்து மாலதி, விழுப்புரத்துல இருந்து பேசுறேங்க. சரிங்கம்மா, என்ன தொந்தரவுகள் இருக்கு உங்களுக்கு? எனக்கு வந்து குழந்தை இல்லைங்க. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி. கல்யாணம் ஆகி 5 வருடம் ஆச்சுங்க. சரிங்கம்மா. முதல்ல ஃபைப்ராய்டு இருக்குன்னு தான் போனோம். பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருந்துச்சு. சரி. அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. மல்டிபிள் ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. ஆனா பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா தான் இருக்குங்க. ஒரு மாசம் வருது, இன்னொரு மாசம் 2 நாள் தள்ளி போய் மறுபடியும் பீரியட்ஸ் வருது. புரியுது. ஒரு மாசம் வந்து பீரியட்ஸ் சரியா வர்றது இல்ல. பயங்கரமா பெயினா இருக்கு. சரி, அந்த கட்டியினுடைய அளவுகள் குழந்தை ஏதாவது பாக்கியம் சொன்னாங்களா? இல்லைங்க. சொல்லுங்க. கட்டியோட அளவெல்லாம் சொல்லிங்க, மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்போ எடுத்த ரிப்போர்ட்டுங்கம்மா? இது 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க. சரிங்கம்மா. இப்போ லாஸ்ட் எப்போ சைக்கிள்ஸ் வந்தது? சைக்கிள்ஸ் வந்து ஒரு 10 டேஸ் ஆச்சுங்க. 10 டேஸ் ஆச்சு. ஸோ உதிரம் ஃபுல்லாக நின்றுடுச்சா இப்போ? நின்றுச்சுங்க. சரி, இப்போ இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, நம்ம மூலிகை மருத்துவத்தில் என்ன தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்டிகள் வளர்ச்சி அப்படிங்கிறது திரும்ப திரும்ப இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னு சொன்னால் நமக்கு எப்படி இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து இந்த மாதவிடாய் சுழற்சிக்காக ஏறி இறங்கிட்டு இருக்கோ, ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த கர்ப்பப்பையினுடைய உள் சுவர் வளரும் போது இந்த கட்டிகளும் சேர்ந்து வளரும். ஸோ மல்டிபிள் ஃபைப்ராய்டு போது 1க்கு 2 இல்லை 3 கட்டி கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஸோ அதில் மேக்ஸிமம் பெருசாக இருக்க கட்டியினுடைய அளவுகள் கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம். நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளை முதல் நாளாக நோட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு தொடர்ந்து ஒரு 5லேருந்து 7 நாட்கள் உள்ளுக்கு சாப்பிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ தான் உங்களுக்கு ஆல்ரெடி சைக்கிள்ஸ் முடிஞ்சிருக்கு. ஆடு தீண்டா பாலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மூலிகையினுடைய பொடி நமக்கு நாட்டு மருந்து கடைகள் ரொம்ப எளிதாகவே கிடைக்கும். ஸோ இது வாங்கிக்கோங்க. ஆடு தீண்டா பாலை, அதுக்கப்புறம் கருஞ்சீரகத்தினுடைய பொடி, முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் சுக்கு பொடி. சரிங்களா? இது அதனுடைய காரத்தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இதற்கு கூடவே மலை வேம்பு, வெந்தயம், இந்த 5 முக்கிய மூலிகைகளையுமே நீங்கள் சம அளவு எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் 20 கிராம் எடுத்துக்கிட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் ஒன்றா கலந்து வச்சுருங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காலையிலையும் அதே மாதிரி மாலையிலையும் நெய்யில் கலந்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா காலையில் எழுந்த உடனே வேறு எந்த மாதிரியான உணவுகளும் எடுக்காமல் வெறும் வயிற்றில் வெறும் வெந்நீர் மட்டும் குடிச்சிட்டு இந்த வெந்நீரிலேயே அந்த சின்ன நெல்லிக்காய் சைஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த உருண்டையை உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ காலையிலையும் மாலையிலையும் அந்த ஒரு காலையிலனா ஒரு 6 மணி இல்லை 7 மணி வாக்கில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடணும். அதே மாதிரி ஈவினிங்னா நம்ம உணவு முறை, அதாவது லஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மதிய உணவுக்கு அப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழித்து இருக்கக்கூடிய கேப் ஒரு 4 மணி இல்லை 5 மணிக்கு இந்த உருண்டையை திருப்பி சாப்பிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 5லேருந்து 7 நாள் பண்ணுங்க. ஸோ உடம்புல ஒரு அடி வயிறில் ஒரு கனம் இருக்குது, ஒரு வீக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது படிப்படியாக குறைஞ்சு வரும். ஸோ இப்போ இதை தொடர்ந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 21 நாள் வரைக்கும் தொடர்ந்து எடுத்துக்கலாம். நல்ல மாற்றங்கள் அடுத்த சைக்கிள்ஸ்லேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் எடுக்கும்போது அந்த கட்டிகள் கரைஞ்சு மாதவிடாய் காலகட்டத்திலே தான் வெளியே வரும். நம்ம ஆர்ஜியா மருத்துவமனையில் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு கட்டிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருமூட்டையில் ஏற்படக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகள், இது எல்லாத்துக்குமே கரையக்கூடிய தன்மை இருக்கிறது தான். ஸோ இதற்கு நம்ம மூலிகை மருந்துகள் உள்ளுக்கு எடுக்கும் போதே இந்த கரையிறது நமக்கு பிளட் கிளாட்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இருக்கிற ஒரே வழி அந்த பாதை அதுதான். ஸோ அந்த வழியாகவே நமக்கு மாதம் வெளியேறிடும். 12 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகளே கரைச்சி கொண்டு வந்திருக்கும். 2-3 கட்டிகள்லாம் இருக்கும். ஒரு கட்டி 12 சென்டிமீட்டர், ஒன்று வந்து 6, இன்னொன்று 3ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மல்டிபிள் ஃபைப்ராய்டு கண்டிஷனையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக மாற்றி ஒரு 6 மாத காலகட்டத்துக்குள்ள எந்த விதமான அறுவை சிகிச்சையும் இல்லாமலேயே நம்ம மாற்றி அமைச்சு கொண்டு வந்து உள் மருந்துகளே இதை சரி பண்ணி கொண்டு வந்திருக்கும். ஸோ இது வந்து பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ணணுமோன்னெலாம் பயப்பட வேண்டாம். ஸோ கர்ப்பப்பையெல்லாம் நிறைய பேர் இந்த பிரச்சனைனால எடுத்துருவாங்க. ஸோ இதையும் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டாம். இது கட்டிகள் கரையக்கூடியது. மூலிகை மருத்துவத்தில் நம்ம ஆர்ஜியா மருத்துவமனையில் இதற்கான தீர்வுகள் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சுகன்யாங்க. நான் தர்மபுரியில இருந்து பேசுறேங்க. யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. வணக்கம். ஹலோ வணக்கம். என் பேர் சுகன்யாங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு 26 வயசு ஆகுதுங்க. சரி. 1 வருஷமா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தலைவலி வருது. மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குங்க.
சரிங்கம்மா. இப்போ இது கிட்டத்தட்ட இந்த மாதிரி நேசல் ஸ்ப்ரே, இந்த உறிஞ்சுற மருந்து அது மாதிரி ஏதாவது எடுத்துட்டு இல்ல இருக்கீங்களா? மெடிசன் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன். உள்ளுக்கு மருந்து மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா. சரிங்கம்மா. நீங்க நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிறைய பேர் நம்ம ஆர்ஜியா மருத்துவமனை வரக்கூடிய நோயாளிகள், சைனஸ்னால, சளி தொந்தரவுனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இதுக்கு தீர்வு தான் என்ன? எந்நேரமும் என்ன பண்ணாலும் இருந்துக்கிட்டே இருக்கு, என்ன உணவு மாற்றி எடுத்துட்டாலும் உடனே வந்துடுது, தண்ணி ஏதாவது மாற்றி குடித்தாலும் உடனே வந்துடுது, இப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சைனஸ் சைட்டிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன பண்ணுது, என்ன மாதிரியான உடலில் சேஞ்சஸ் கொடுத்துட்ருக்குன்னா, இந்த ஒரு நீர்த்தேக்கம், ஒரு இன்ஃபெக்ஷன். ஸோ இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னாலே நம்ம உடல் சூடை வந்து சமநிலையில் வைக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சைனோசைட்டிஸ்னால பாதிக்கப்படுறவங்களுடைய நாடியில் பித்தமும் கபமும் ரெண்டும் சேர்ந்து அதிகமாக காணப்படும். ஸோ இப்போ இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது பாருங்களேன், அடுக்கு தும்பல், நீர் வடிகிறது, தலையில் பாரம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப அதிகமான ஒரு தொந்தரவுகளை கொடுக்கும்போது நம்ம வேலையெல்லாம் கெடும். ஸோ இப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி இதை வந்து தவிர்க்கிறது, வாழ்நாள் முழுவதும் இதுக்கு மருந்துகள் சாப்பிடுமா அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து இதற்கான எந்த அவசியமும் கிடையாது. அறிகுறிகளுக்கான மருந்துகள் எடுக்கும்போது நம்ம திரும்ப திரும்ப சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் மூலிகை மருந்துகள் எடுத்து இந்த உடலினுடைய தன்மை, பித்தத்தை நல்லா குறைச்சிட்டு அந்த கபத்தை எல்லாம், அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இதற்கான நிரந்தர தீர்வுகள் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நம்ம ஆர்ஜியா மருத்துவமனையில் நசிய சிகிச்சை, தூமப்பான சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைனோசைட்டிஸ் பிரச்சனைக்குன்னே இருக்கக்கூடிய பிரத்யேக சிகிச்சை முறைகள். ஸோ நம்ம ஆர்ஜியா மருத்துவமனையிலே ஒரு மூலிகை எண்ணெயானது இதற்காகவே நம்ம தயாரிக்கிறோம். இந்த எண்ணெய்களை தான் நம்ம மூக்கு வழியாக சொட்டு மருந்து மாதிரி விடுவோம். ஸோ யாருக்கு என்ன ஏஜ், சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போலாம் பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனைலாம் வருது. ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கக்கூடிய குட்டி பசங்களுக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எந்த ஏஜில் இருக்காங்க அதுக்கேற்றார் போல் நம்ம என்ன பண்ணோம், அந்த சொட்டுடைய கணக்கு இருக்கும். ஸோ அதை நம்ம கொடுக்க ஒரு 10 சிட்டிங்ஸ் எடுக்கும் போதே இது கம்ப்ளீட்டாக அந்த மூக்குக்குள்ளே இருக்க அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம், அந்த நீர் எல்லாம் வடிஞ்சிடும். அதே மாதிரி உள்ளுக்கு மருந்துகளும் நம்ம எடுக்கும்போது இதற்கான நிரந்தர தீர்வுகள் சரியாகி வந்துடும். நிறைய பேர் சைனோசைட்டிஸ் பிரச்சனை சரியாகாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சைனோசைட்டிஸ் பிரச்சனை நிரந்தரமாகவே நம்ம ஆர்ஜியா மருத்துவமனையில் வந்து மருத்துவம் பார்த்த நிறைய பேருக்கு சரியாகி வந்திருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேரு? வணக்கம், என் பேர் சத்யபிரியாங்க. எந்த ஊர்ல இருந்துமா? நாகர்கோவில்ல இருந்து கூப்பிட்டுருக்கேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? சித்திக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குங்க. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? சித்திக்கு 42. சரி, தொடர்ந்து பேசுங்கம்மா. வணக்கம்ப்பா, சொல்லுங்க. எனக்கும் சித்திக்காக ஆஸ்துமா ப்ராப்ளம்காக கேட்கணும். சொல்லுங்கம்மா. ஒரு 4 வருஷமா இருக்கு அந்த ப்ராப்ளம். சரிம்மா. அதுக்கு இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டோம், சரியா இருந்துச்சு. இப்ப மறுபடியும் 6 மந்த்தா ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. ஹெட் பெயின் எல்லாம் ஆகுது. ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த ஆஸ்துமா ப்ராப்ளமால. புரியுது. அடிக்கடி சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு, மூக்கெல்லாம் வலி ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிங்கம்மா. நாங்க நிறைய இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். மெடிசன் சாப்பிடும்போது நல்லா இருக்கு, மறுபடியும் மறுபடியும் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. சரி, இன்ஹேலர் ஏதாவது உபயோகப்படுத்துறாங்களா, அந்த உறிஞ்சுற மருந்து மாதிரி ஏதாவது? அது மாதிரி எதுவும் பண்ணலங்க, மெடிசன்ஸ் மட்டும் சாப்பிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. இதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போது அந்த நேரம் மட்டும் மருந்துகள் நல்லா கேட்குது, திரும்பவும் அதே பிரச்சனை வருது அப்படின்னா இந்த மருந்துகள் அந்த வியாதியை சரி பண்ணலை அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த சுவாச குழாயினுடைய இறுக்கம் இயற்கை முறையில் நம்ம அது தானாகவே சரியாகக்கூடிய அந்த நிலை வந்தால் தான் இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க முழுமையாக வெளியே வர முடியும். 4 வருஷம் சொல்கிறீங்க நீங்கள், இதை விட அதிகமாக 10 இயர்ஸ் 20 இயர்ஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், இந்த ஆஸ்துமானால் வீசிங்னால் பாதிக்கப்படக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் நம்ம மருத்துவமனை வந்து முறையான சிகிச்சை முறைகளும் அதே மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் முறையில் சேஞ்சஸ் கொடுத்தும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஆஸ்துமா பிரச்சனை 20 வருஷம் 25 வருஷம் இருக்கக்கூடிய ஆஸ்துமா பிரச்சனை நார்மலாகி சரியாகி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது இதற்கான தீர்வுகள் மூலிகை மருத்துவத்தில் இருக்குது. ஸோ வெறும் அந்த அறிகுறிகளுக்குமான மருந்துகளை விட இதை சரி பண்ணக்கூடிய தன்மையை மாற்றக்கூடிய உடலினுடைய அந்த பிரச்சனை இருக்குது பாருங்கள், அந்த எப்பயுமே வெயிட்டாக இருக்குது, நெஞ்சில் பயங்கர இறுக்கம் இருக்குது, எனக்கு எப்பயுமே அந்த இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு சின்ன சளி வெளியே வருவதற்கு ரொம்ப நேரம் இரும்பிகிட்டே இருப்பாங்க, மூச்சு திணறல் ஒரு 4 அடி சேர்ந்தாப்பில் கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு இது சிவியரான ஒரு பிரச்சனை. நமக்கு மூச்சு சார்ந்த பிரச்சனை அப்படின்னாலும் நமக்கு கண்டிப்பாக ஒரு பயம் வரும் இல்லையா? ஸோ இப்போ இந்த நிலைகள் எல்லாத்தையுமே நம்ம மருந்துகள் எடுக்க ஆரம்பித்த ஒரு 1 வீக்லேயே இன்ஹேலர் உபயோகப்படுத்துகிறவங்களுக்கே சரியாகி வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இப்போ மாத்திரை மருந்துகளில் தான் இருக்கீங்க,
3-4 வருடம் தான் ஆகுது. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்குது. நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம பிரான்ச்சுக்கு நேரில் வந்து பாருங்கள். உள் மருந்துகளை உடனடியாகவே ஆரம்பிங்க. சில சிகிச்சை முறைகளும் சேர்த்து கொடுக்கும்போது ஒரு 3-4 மாதங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த சேஞ்சஸ்ன்றது கம்ப்ளீட்டாக தெரிய வரும். ஒரு 4 மந்த்ஸில் ஃபுல்லாகவே நார்மல் ஆகிடுவாங்க. இன்ஹேலரு, நெபுலைசர்லாம் எதுவுமே தேவைப்படாது. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரியா. எந்த ஊர்ல இருந்துமா? தேனியில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான். உங்க வயது என்ன? எனக்கு 27 சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். என்ன தொந்தரவுகள் இருக்கு உங்களுக்கு? டாக்டர், எனக்கு வெள்ளம் ரொம்ப படுது. எவ்வளோ நாளா? ஒரு 4-5 மாசம் இருக்கும். 4-5 மாசமா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்களா? ஆமா, ரொம்ப போயிட்டே இருக்கு. ரொம்ப முதுகு வலியா வர இருக்கு. சரி, மற்றபடி மாதவிடாய் சுழற்சி நார்மலா இருக்கா? கரெக்டா இருக்காது? அது இடையில கொஞ்சம் டிலே ஆச்சு. இடையில கொஞ்சம் டிலே ஆச்சு. என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு இப்போ? 27. 27. சரி, ஓகே. பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கா? கவனிச்சிங்களா? அதுக்கு நான் இப்ப தண்ணி அதிகமா குடிக்கிறேன். கொஞ்சம் ஹீட்டா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த பாடி ஹீட் ஒரு பக்கம், கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்குது. சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், கவனித்து கேளுங்க. இப்போ நம்மளுடைய உடல் ஹீட்டு கண்டிப்பாக இந்த இன்ஃபெக்ஷன் மாதிரியான விஷயத்தை அதிகரிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீர் தன்மை நல்ல உடலில் தேங்குற மாதிரியான உணவு முறைகளும் சேர்த்து இருக்கணும். தண்ணி கூடவே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நீர் காய்கறிகளை ரெகுலராக எடுங்க. நீர் காய்கறிகள் எடுக்கும்போது அது என்ன மாதிரி ஃபார்மில் வேணால் நீங்கள் எடுக்கலாம். ஒரு கூட்டு மாதிரி சாப்பிட்லாம், பொரியல் மாதிரி சாப்பிட்லாம், ஒரு காய்கறி சூப்பாகவும் சாப்பிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காய்கறியே இல்லாத உணவு முறையில் இருப்பாங்க. ஸோ மதியம் மட்டும் ஏதோ ஊறுகாய்க்கு இருக்கிற அளவுக்கு ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க. ஸோ நிறைய தாய்மார்களும் சரி, நிறைய பெண்களுக்கு இந்த காய்கறிகள் பிடிக்கிறதே கிடையாது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் காய்கறிகள் பழங்கள் ரெகுலர் லைஃப்பில் எடுக்கணும். ஸோ நிறைய பேர் பழங்களே எடுக்காமல் மாத கணக்கில் இருப்பாங்க. கேட்கும்போது தான் அவங்களுக்கே தோணும், நம்ம பழம் எடுக்கிறது இல்லை போல் அப்படிங்கிறது அப்போ தான் யோசிப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஹீட்டான உணவுகள், வெளியிலேருந்து எடுத்துக்கூடிய உணவுகளை கொஞ்சம் நல்லா அவாய்ட் பண்ணுங்கள். இரவு நேரத்தில் தூங்குகிற பழக்கம் கண்டிப்பாக வேணும். யாரெல்லாம் நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்களோ, யாரெல்லாம் நைட்டில் அதிகமாக கண் முழிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறதும் ஏற்படும். அதே சமயம் பாடி ஹீட்டும் பல மடங்கு ஜாஸ்தியாகும். ஸோ ஒரு நாள் ஒரு தடவை நம்ம தெரியாமல் முழிச்சிட்டோம், ஏதோ ஒரு வேலை பலுனாலனா கூட அது கூட நம்ம உடலை பாதிக்கும். ஸோ தொடர்ந்து அந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கீங்கன்னா அதற்கு ஏற்றவாறு உணவு முறைகளில் நம்ம கவனம் செலுத்தணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பாதாம் பிசின் இருக்குது பாருங்கள். பாதாம் பிசினை நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு நல்ல ஒரு பீஸை நல்லா ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் அதை உள்ளுக்கு எடுங்க. அதே மாதிரி தனியாவை கொதிக்க வச்சு வாட்டராக ஒரு 2 வேளை சாப்பிடுங்க. இதுலேயே அந்த ஹீட்டு குறையிறது நல்லா தெரியும். மேலும் கொஞ்சம் நமிச்சலோடு அந்த வெள்ளைப்படுறது இருந்துக்கிட்டே இருக்குன்னா உங்கள் கர்ப்பப்பைக்கு ஒரு சுத்தம் ஆனது தேவைப்படுது அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உள் மருந்துகள் கொடுத்து மூலிகை மருந்துகள் உள்ளுக்கு எடுக்க வச்சு இந்த கர்ப்பப்பையினுடைய ஃபுல்லாகவே நம்ம ரத்த ஓட்டத்தையும் நல்லா மேம்படுத்தணும். அதே சமயம் அந்த சுத்தத்தையும் நம்ம கொடுக்கணும். ஸோ அதற்கான ஒரு லிக்விட் ஃபார்ம்லையும் அதே மாதிரி சிரப் ஃபார்ம்லையும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மருந்துகள் உள்ளுக்கு எடுக்கும் போதே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபஸ்ட்டு சைக்கிள் வரத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது தெரியும். தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்கன்னு சொன்னாலே அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறதும் அந்த இன்ஃபெக்ஷனும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சரியாயிடும். நிறைய பேருக்கு உடலில் தேங்கக்கூடிய அந்த கழிவுகள், நச்சுக்கள், மூலாதாரத்தில் ஏற்படக்கூடிய சூடு தான் இதற்கு பெரிய பிரச்சனையே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சென்னையில. சரிம்மா, ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறீங்களா? மேடம், டைரக்டாக பேசுங்கம்மா. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? என் கேள்விதான் மேடம். உங்களுடைய வயது என்னம்மா? என்னுடைய வயது 50. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நான் இங்க சென்னையில இருந்து பேசுறேன், நிஷான்னு. எனக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி சொட்டிங் அதிகமாயிட்டே இருக்கு. சரி, என்ன வயது ஆகுது உங்களுக்கு? 50 வயசு ஆகுது. 50, சொல்லுங்க. ஆமா, ஃபுல்லா சொட்டிங் ஆகுது, ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ஆகுது, படபடன்னு ஆகுது. சரிங்கம்மா. ஒரு 1/2 hour 1 hourக்கு அப்படி ஆகுது. புரியுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டயர்ட்னஸ் வந்துடுது, கை காலில் எனர்ஜியே இல்லாம ஆயிடுது, வேலையே எதுவுமே பார்க்க முடியல, ரொம்ப டவுன் ஆயிடுறேன். புரியுது. மாதவிடாய் எப்போ வந்துட்டு இருந்தது, இப்ப நின்னுடுச்சா? 2 வருஷம் ஆயிடுச்சு, நின்னுடுச்சு. சரி, இப்ப இந்த தொந்தரவுகள் எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? இந்த தொந்தரவு வந்து 25-30 மாசமா இருக்கு. ஒரு மாசம் நடுவுல ஆமா குளுக்கோஸ் ஏத்திட்டு வந்தேன், டேப்லெட்லாம் அலோபதியில இதுல இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டேன். அப்ப கூட இன்னும் அந்த படபடப்பு போகல, அந்த சொட்டிங் போகல, கை கால எனர்ஜி இல்லாம ஆயிடுது. சரி, இரவு நேரத்துல இந்த தொந்தரவு அதிகமா இருக்கா, கவனிச்சிங்களா?
இரவுலயும் இருக்குது, பகல்லையும் இருக்குது மேடம். அதாவது 1 ஹவருக்கு ஒரு வாட்டி அப்படி ஆகுது, புரியுது. அப்புறம் டவுன் ஆகுது. ஆமா. சரி, நீங்க அந்த ஹீமோகுளோபின் அளவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லட்டுங்களா? அது குளுக்கோஸ், ஹீமோகுளோபின், அது HbA1c வந்து 6.50 இருக்குது மேடம். அது பிரச்சனை இல்ல. நம்ம ஹீமோகுளோபின் ரத்த அணுக்கள் அளவு இருக்கும், அது ஏதாவது குறைபாடு இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா, அது கம்மியா இருக்கு. ஹீமோகுளோபின் கம்மியா தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது பரவாயில்ல, சரி, அது நம்ம சரி பண்ணிக்கலாம், அது தொந்தரவு இல்ல. மத்தபடி மலச்சிக்கல் தொந்தரவு, செரிமானத்துல பிரச்சனை, அது ஏதாவது இருக்குங்களா? ஆமா, செரிமானத்துல பிரச்சனை இருந்தது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு எண்டோஸ்கோப் போட்டு பார்த்து ஒரு வருஷம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலுக்கு வந்தது. இப்போ வந்து ஏதாவது காரம் ஐட்டம் மத்தபடி ஏதாவது சாப்பிட்டோம்னா உடனே கொஞ்சம் லூஸ் மோஷன் போயிடுது. சரிங்கம்மா, நான் இப்போ அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்தோம்னா கொஞ்சம் ரெகுலர் ஆகுது, மறுபடியும் நடுவில் எப்படி ஆகுது. சரிங்கம்மா, நான் சொல்றது நல்ல கவனமா கேளுங்க, நேர்லையை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்றதை நான் சொல்றேன். ஸோ இப்போது உங்களுக்கு மாதவிடாய் வந்து கம்ப்ளீட்டாக நின்றுடுச்சு இல்லையா? ஸோ இந்த பிரச்சனை, நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து இதை சார்ந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஏற்படுறது தான், வேறு எதுக்குமே பயப்படாதீங்க சரிங்களா? இப்போ இருதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குமோ, ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைஞ்சனால இருக்குமோலாம் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி தான் மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நிலை கம்ப்ளீட்டாக மாதவிடாய் நிற்கக்கூடிய பெண்களுக்கு இது ஏற்படுவது ரொம்பவே சாதாரணம். ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம், இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், இந்த காலகட்டம் கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே சரியாயிடு வந்துடும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உணவு முறையில் கவனிங்க. கொஞ்சம் டெய்லி பாதாம் பருப்பு கொஞ்சம், அதாவது பலு பார்க்காம டெய்லி சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும் சரிங்களா? ஒரு 10 பாதாம் நைட்டே ஊற வைங்க. இன்னொரு கப்பில் இந்த கருப்பு திராட்சை சீடோடு இருக்கும், அது ஒரு 10 ஊற வைங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையுமே காலையில் எழுந்துச்சோன்னே வெறும் வயத்தில் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு காஃபி தான் குடிப்பாங்க, காலையில் எழுந்துச்சோடனே அந்த சக்கரை போட்டு காஃபியை குடித்தா தான் நாளே அதிகமாக ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பழக்கங்கள் இன்னும் சத்து குறைபாடுகளை அதிகப்படுத்தும். ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த பொருட்களை காலையில் எழுந்துச்சோன்னே ஃபஸ்ட்டு அதை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அந்த காஃபி குடிக்கணும் போல இருக்குன்னா கொஞ்சம் அளவு கம்மியாகவே ஒரு 10-11 மணி வாக்கில் காலை உணவை எடுத்துட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அது உடம்பு வேர்த்து விடுதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள். ஸோ இந்த நைட் ஸ்வெட்டிங்லாம் இருக்கிறது, இந்த படபடப்பெல்லாம் இதனால தான். நான் சொல்லக்கூடிய மூலிகைகளை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா? தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூலிகை கொஞ்சம் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. அமுக்குரான் சூர்ணம் வாங்கிக்கோங்க. எல்லாத்துலேயும் 50-50 கிராம் வாங்கிக்கோங்க. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரலாம். அதே மாதிரி பூனைக்காளி சூர்ணம், இது 3 முக்கிய மூலிகைகளுமே போதும் சரிங்களா? ஸோ இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இன்னும் ஒன்று முக்கியமாக ஆட் பண்ணிக்கோங்க, அதிமதுரம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பித்தமும் ஒரு பக்கம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த 4 மூலிகைகள் போதும். இதை நீங்கள் நல்லா கண்ணாடி ஜாரில் ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா, டெய்லியுமே உங்களுக்கு பசும் பால் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால், ஒரு காலை வேளையில் இந்த நான் சொன்ன பாதாம்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லாம், இல்லையா அந்த காஃபி டைமில் சாப்பிட்லாம், இல்லையா இந்த ஈவினிங் டைமில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் நல்ல பசும்பால், ஒரு 100 ml 150 ml இருக்கக்கூடிய பசும்பாலில் வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் ஒரு 2 பனக்கற்கண்டு வேணால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/2 ஸ்பூன் நல்லா கலந்துட்டு சூடான பாலில் வெதுப்பாக குடிங்க. கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 21 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், நிப்பாட்டக்கூடாது. ஸோ இதை பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகி வந்துடும். படிப்படியாக இந்த படபடப்பு இது எல்லாம் கம்மியாகும். ஸோ மேலும் ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னா அதுக்கேற்றா போல் கருவேப்பிலை எடுக்கிறது, நெல்லிக்காவை நல்லா வேக வச்சுட்டு கூட உணவில் டெய்லி மத்தியானம் எடுங்க. நிறைய பேருக்கு நெல்லிக்காய் டைரெக்டாக சாப்பிட்டா ஒத்துக்கிறது கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால், ஒரு ஆவி கட்டி வேக வச்சிடலாம். அப்போ அதில் ஒரு பீஸை நீங்கள் டெய்லியுமே நம்ம இந்த மாதிரி வேறு பிக்கிள்ஸு, ஊறுகாய் அது மாதிரிலாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த விட்டமின் சி, ஹீமோகுளோபின் லெவல்லாம் நல்ல சரியாகி வரும். ஸோ பேரிச்சம்பழம் 1-2 டெய்லியுமே எடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாள் 48 நாள் தொடர்ந்து பண்ணுங்கம்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? இணைப்பில் இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் மாலதி. ஓகே, புதுக்கோட்டை. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்காக கேட்குறேன். பையனோட வயது என்னம்மா? 19. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம். தம்பிக்கு என்ன பிரச்சனை? பையனுக்கு வந்து வீட்டிலேருந்தே வந்து ஸ்ப்ளீனோமெகாலின்னு சொல்றாங்க மேம். ஸ்ப்ளீனோமெகாலி. ஆமா மேம். சரி சரி. இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வந்து 27 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அந்த எண்டோஸ்கோபி இதெல்லாம் போட்டு பார்த்தாங்க, அதெல்லாம் நார்மலா தான் இருக்கு. மற்ற எல்லாமே நார்மலா இருக்கு. பிளேட்லெட் கவுண்ட், அந்த அணுக்கள் வந்து இந்த ஸ்ப்ளீனோமெகாலியா இருக்கிறதுனால அது கொஞ்சம் கம்மியா தான் எப்பவும் இருக்கு அப்படின்னு. எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு? அளவு ஏதாவது ஞாபகம் இருக்கா? 1 lakhல தான் இருக்கு. 1 lakhக்குள்ள இருக்கு. சரி, தம்பிக்கு அந்த பக்கம், அதாவது அந்த லெஃப்ட் சைடுல எங்கேயாவது வலி, மேல் வயிறு கிட்ட வலி இருக்குன்னு சொல்றாரா? அதெல்லாம் எந்த இதுவும் இல்ல, நார்மலா இருப்பான்.
சரி, ஓகே. மத்தபடி குழந்தை பிறக்கும் போதே மத்த விஷயங்கள்லாம் நார்மலா தானே இருந்தது? நார்மலா தான் இருந்துச்சு. வேற எந்த தொந்தரவும் இல்ல. சரி, ஓகே. உணவு முறையெல்லாம் கரெக்டா எடுக்கிறாரா? டைஜஷன்லாம் கரெக்டா இருக்கா அவருக்கு? அதெல்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கும் மேம். அதே மாதிரி சாப்பிடுறான், நல்லா ஓடுறான், விளையாடுறான், எந்த எல்லாமே பிரச்சனையும் இல்ல. 19 வயசு டிகிரி பண்றான். சரி, ஓகே. மலச்சிக்கல் தொந்தரவு இல்ல மலம் அதெல்லாம் கலர் ஏதாவது மாறி எதுவுமே இல்ல. அதெல்லாம் எதுவும் இருக்கிறதுனால இது வேற எந்த ஒரு சிம்டம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சரிங்கம்மா. இப்ப ஏதாவது மருந்துகள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எதுவுமே கொடுக்கல. அவங்க இந்த ப்ரெப்பரான ஒரு டேப்லெட் மட்டும் கொடுத்தாங்க. சரிங்கம்மா. அது சாப்பிட்டாக்க தம்பி ஒரு மாதிரி கிளீனஸா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது முழுங்க மாட்டேன்றான். சரி, ஓகே. கிளாஸ் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, புரியுது. அது இப்பதான் கொடுத்தாங்க. இப்ப லாஸ்ட் டைம் செக்அப் பண்றப்பதான் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் கொடுக்கல. சரிங்கம்மா. அவங்க டாக்டரோட அட்வைஸ் என்னன்னா ஏதாவது அடிப்படாம பாத்துக்கோங்க. மரத்துல இருந்து கீழே விழுகிறதா இல்ல பக்கத்துல சண்டை போட்டுக்கிறதா அந்த மாதிரி ஏதாவது அது ரப்சர் ஆக கூடாது. சுத்துறது இந்த மாதிரி புரியுது. அடிப்படக்கூடாது, எதுவும் பிளட் வர மாதிரி அந்த விஷயம் பண்ணக்கூடாது. சரிங்கம்மா. இதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன், கவனமா கேளுங்க. மூலிகை மருத்துவத்துல இதற்கான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றி கொடுத்தாலே மூலிகை மருத்துவத்துல சேர்த்து எடுக்கும்போது நல்லாவே தீர்வுகள் இருக்கு. சரிங்களா? இந்த லிவரு, ஸ்பிளீனு இதெல்லாம் வீக்கம் அடையிறது அப்படின்னா அங்க செயல்பாடுகள்ல ஒரு பிரச்சனை ஏற்படதான் செய்யும். இப்போ தம்பிக்கு எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை. ஸோ இதை நம்ம சரி பண்றதுக்கு கண்டிப்பா தம்பியை நேரில் கூட்டிட்டு வாங்க. ஸோ நம்ம கடுமையான மருந்துகளோ இந்த நம்ம மருந்துகளை எடுத்தால் அதாவது தலை சுத்தம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சிம்பிளாவே காலையிலையும் இரவுல மட்டும் சாப்பிடக்கூடிய டானிக்ஸ் இருக்கு. அதை மட்டும் தம்பி எடுத்தாலே போதும். சரிங்களா? வேற எதுவுமே தேவைப்படாது. எந்த அறிகுறியும் இல்லாதனால நம்ம கேர்லெஸ்ஸாகவும் விட வேண்டாம். ஸோ அந்த ரத்த அணுக்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்றதும் ரொம்ப அவசியம். வேற என்னெல்லாம் உணவு முறைகள் எடுத்துக்கலாம், வேற என்ன மருந்துகள் கொடுத்தது சரியாகும் அப்படிங்கிறத நீங்க நேரில் புதுக்கோட்டை பிரான்ச்ல நேரில் வாங்க. மருத்துவர் உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் விரிவாக சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டு தம்பிக்கு அதை அவங்களோட லைஃப் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதுலேயே முழுமையாக ஒரு 3 monthsல நல்ல சரியாகி வந்துடும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லக்ஷ்மி. எந்த ஊர்ல இருந்துமா? மதுரையில இருந்து கால் பண்ணிருக்கோம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? அம்மாக்காக தான் கேட்கணும். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அம்மாக்கு 51 வயசு ஆகுது. சரி. அவங்களுக்கு முடி தேய்மானம் சொல்லியிருக்காங்க. நாங்களும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஸ்கேன்லாம் போயிட்டு வந்தோம். அவங்களால நடக்கவே முடியல. சரி, நான் இன்ஜெக்ஷன் அந்த டைம்ல முட்டியில போடுறாங்க. அந்த 1 monthக்கு நல்லா இருக்காங்க. திருப்பியும் அப்புறமேட்டு இன்ஜெக்ஷன் இன்னொரு மந்த் போடுறதாதான் இருக்கு. ஆனா எதனால இது மாதிரி அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு முட்டி தேய்மானமா இருக்கு, நடக்கவே கூடாது, ரெஸ்ட்லயே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வீட்டு வேலையும் அவங்களால வேலையும் பண்ணிக்க முடியல. புரியுதுப்பா. இப்போ இது தேய்மானம் சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டா எத்தனை நாட்கள் தாங்குது அவங்களுக்கு? கரெக்டா 1 மாசம் அந்த மாதிரி 1.5 மாசம் வலி இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரம் வேலை எல்லாம் செய்யறாங்களா? வேலை மட்டும் அவங்க வேலை கொஞ்சம் கிச்சன் வேலை அந்த மட்டும் பாத்துக்கிறாங்க. ரொம்ப ஹெவியாலாம் அது கூட பண்ண முடியல அவங்களால. இல்லையா? மூட்டை சுத்தி நல்ல வீக்கம் இருக்கா? ஆமா, வீக்கம் இருக்கு. சரிம்மா, நான் என்ன நடக்குது அம்மா மூட்டுல உடல்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்றத சொல்றேன், கவனமா கேளுங்க. இப்போ தேய்மானம்னால உள்ள இருக்கக்கூடிய இப்போ 2 மூட்டு ஒன்று இடத்துல ஒன்றா செய்யறதுன்னா அந்த இடத்துல ஒரு பசைத்தன்மை, ஒரு பெட்டு மாதிரி, ஒரு குஷன் மாதிரியான ஒரு லிக்விட் ஃபார்ம்ல ஒன்று இருக்கும். அந்த பசைத்தன்மை ட்ரெயின் ஆக அது தேஞ்சு போக தான் நமக்கு வலிகள், அந்த மூட்டு உரச வரக்கூடிய அந்த கிட்ட வரக்கூடிய நிலைகளில் தான் வலி அப்படிங்கிறதே நமக்கு படிப்படியாக தெரிய வரும். ஸோ இப்போ இது இயற்கையாகவே இதை சரி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நிறைய பேர் இப்படி தான் ஃபஸ்ட்டு வலி மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க, அப்புறம் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் டாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மூட்டில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இன்னொரு மூட்டுக்கும் அதே ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க டாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இயற்கை மருத்துவத்தில் இயற்கை முறையில் நம்ம ஈஸியாகவே இதை மூலிகை மருந்துகள் உள் மருத்துவமாகவும் எடுத்துக்கிட்டு வெளிப்புற சிகிச்சைகளாக எடுத்தாலே சரியாகி வந்துடும். இப்போ அம்மாவுக்கு ஒரு 5 வருஷமாக இருக்குது, ஒரு 6 வருஷமாக இருக்குன்னா 10, 20, 25 வருஷமாக இருக்கக்கூடிய மூட்டு தேய்மானத்தையே நம்ம ஆர்ஜியா மருத்துவமனையில் வெளிப்புற சிகிச்சைகளோடு சேர்த்து உள் மருந்துகள் கொடுத்து ஆப்ரேஷனே இல்லாமல் சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? அம்மா மாதிரி 50, 60, 70 வயசு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த தேய்மானம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கான என்ன உணவுகள் எடுக்கிறாங்க, அது எப்படி அதை சரி பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். நம்ம ஆர்ஜியா மருத்துவமனையில் உள் மருந்துகள் கூட சில சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்வியல் முறையில் உணவு முறையில் சேர்க்க சொல்லுவோம்.
ஸோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நம்ம உங்களுக்கு சொல்கிறது. இப்போ பசைத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும், உடம்புல சத்து தேங்க வைக்கணும். நிறைய பேர் சத்தான சாப்பாடு சாப்பிடுவாங்க, அப்போ கூட அவங்களுக்கு அது உடம்புல ஒட்டாது. அப்போது உடலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நச்சுக்கள் அதை சேர விடலை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு எது உபாதைகளை கொடுக்குதோ அதையும் நம்ம சரி பண்ணி மூட்டுகளுக்கான பிரத்யேக சிகிச்சை முறைகள் இருக்குது, அதையும் சேர்த்து எடுத்தால் தான் சரியாகி வரும். அதே மாதிரி இந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருக்க கண்டிஷன்ஸ்லாம் உடனடியாகவே நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்க சொல்லுவோம் வெளிப்புறமாகவே. ஸோ நம்ம அட்மிஷன் பண்ணியும் நம்மளுடைய சென்னை பிரான்ச்சில் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு அம்மாவை நேரில் கூட்டிகிட்டு வாங்க, நேரில் கூட்டிகிட்டு வந்துட்டு உள் மருந்துகள் கொஞ்சம் ஆரம்பித்த உடனே வலிகள் நல்லா குறையும். இந்த இன்ஜெக்ஷனு வலி மாத்திரை இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், முக்கியமாக ஆப்ரேஷன் பண்ணவே வேண்டாம். இன்னும் மூட்டுகள் முற்றிலுமாக செயலிழந்து போயிடும். ஸோ அசையக்கூடாதெல்லாம் சொல்லிடுவாங்க. அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிற அளவுக்கு அவங்கள நல்ல முன்னேற்றம் பண்ணி ஒரு 3 to 6 monthஸில் நார்மல் பண்ணி கொண்டு வந்துடலாம். நிறைய பேஷண்ட்ஸு வீல் சேரில் வருவாங்க, தேய்மானம்னால நல்லா பொதன்னு ஃபுல்லாக வீக்கம் இருக்கும், வலி ரொம்ப சிவியராக இருக்கும், கொஞ்சம் கூட அசைக்க கூட முடியாது, இந்த மாதிரி முடக்குவாதமாக இருப்பாங்க, இந்த தேய்மானத்தினால மூட்டு வலியில் இருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே பல லட்சக்கணக்கான நோயாளிகள் நம்ம மருத்துவமனை சரியாகி வந்திருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? சொல்லுவாங்க. எந்த ஊர்லேருந்து சார்? திருப்பூர்ல இருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாங்க கேட்கணும். உங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம். வயசு 60 முடிய போகுது. ஐயா வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்துங்க இப்பெலும்பு பயங்கரமா தேய்மானம். சரி. கம்ப்ரஸர் ஆகுது. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டேன், இதுக்கு ஆபரேஷன் தான்றாங்க ஜிஹெச் டாக்டர். சரி ஐயா. ஆனா நரம்பியல் டாக்டர் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரோக் வந்துச்சு. சரி. அவர்கிட்ட தான் நான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் திருச்சியில. அவர் ஆபரேஷன் பண்ண வேண்டாம், உங்களுடைய வேலையை செய்ய முடியாம போயிடும் அப்படின்ட்டு. சரி. இந்த கால் வரைக்கும் கீழே போற அந்த ரத்த ஓட்டம் மதன் இருக்கு, சுடுது. புரியுது. வலினாலு வலி பொறுக்க முடியாத வலி. சரிங்க ஐயா. தொடையில கை வச்சாலே எரியுது நரம்புகள்ல. புரியுது. காலை ஸ்டெப் எடுத்து இப்படி தரையில ஊட்டும் போது நரம்பு தான் வலிக்குது. சரிங்க ஐயா. மூட்டுக்கு எடுத்துட்டேன் எம்ஆர்ஐ, இது ஸ்கேன் எடுத்துட்டேன், எக்ஸ்ரே. அதுல மூட்டு தேய்மானம் இல்லைன்ட்டாங்க. அந்த இடுப்புல உங்களுக்கு சரியா உட்காராதனால இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டாங்க. இடுப்பு ஆபரேஷன் பண்ணிக்கங்க, குடிஞ்சு வெயிட் தூக்குனீங்கன்னா நாளாக அதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். சரி அப்படின்ட்டாங்க. ஊசி போட்டா கேட்கல. புரியுது. சைக்ளோபேக்ஸ் மாத்திரை போட்டா ஒரு நாளைக்கு கேட்கும். நேற்று கூட ஊசி போட்டுட்டு நடுக்க பாகம், அதாவது அந்த இடுப்பு நட ஒழுங்கு வரல, சரியா வரல. புரியுது. 80% சரியாயிருச்சு. இன்னொரு 20% மூளைக்கு ரத்த ஓட்டம் சிக்னல் கரெக்டா கிடைக்கல. புரியுது. அது கூட எனக்கு ஒரு பெரிய மேட்டரே தெரியல. சரி. இடுப்புனால நடை மாற்றம் நடுக்கம் எல்லாம் இருக்குமா? வலி இடது கால் கண்டிப்பா, ரைட் சைடுல எல்லாம் ஒண்ணும் இல்ல, லெஃப்ட் சைடு மட்டும் எனக்கு அப்படியே பாதம் தரையில வச்சா சுடுது, கொதிக்குது. புரியுதுங்க ஐயா, புரியுறது. இது என்ன நிலை அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்போது என்ன ஆகுது, நமக்கு ஆல்ரெடி நரம்புகளில் பிரச்சனை, நரம்புகளில் வாதம் ஒரு காலகட்டத்தில் ஸ்ட்ரோக் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இதை தொடர்ந்து நமக்கு மூளையிலுடைய கண்டினியூவேஷனாக முதுகு தண்டுவலம், முதுகு தண்டுவலத்துலேருந்து தான் நமக்கு ரத்த ஓட்டம் எங்கே போகும், கால்களுக்கு ஃபுல்லாகவே போகும். ஸோ இப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு பாதிப்பு, நரம்பு அழுத்தம் ஏற்படுதுன்னா நிறைய பேர் கொஞ்சம் சின்ன வலியாக இருக்கும்போது கூட சில பேர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஆப்ரேஷன் பண்ணி 2 காலும் செயலிழந்து போனவங்கலாம் நிறைய பேர் நம்ம ஆர்ஜே மருத்துவமனையில் பார்க்குறோம். ஸோ இதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ரேஷன் பண்ணாதீங்க. முதுகு தண்டுவலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வெளிப்புற சிகிச்சைகள், பஞ்சகர்மா தெரபிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கை மருத்துவத்தை நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக இது சரியாகி வரும். ஸோ இப்போது நீங்கள் ஒரு 50-60 வயதில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏற்படுதுன்னா 30-35 வயதில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யுது. ரொம்ப சிவியர் பெயின், வலி சுத்தமாக தாங்க முடியல, நம்ம என்ன மாதிரியான வலி மாத்திரை போட்டாலும் கேட்கவே கேட்காத நிலைக்கெல்லாம் ஒரு சிலர் போயிடுவாங்க. ஸோ இப்போ இது அந்த கண்டிஷனில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. ஸோ ரொம்ப வருஷமாக நிறைய மருந்துகள் எடுத்திருப்பீங்க. ஸோ இதற்கு முதல்ல உங்களுக்கு சிகிச்சை முறைகள் தேவைப்படுது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், இங்கே சென்னையில் டைரெக்டாகவே வந்துட்டு அட்மிஷன் பண்ணி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம நேரில் வரும்போது எடுத்து சொல்கிறோம். ஸோ இதை கம்ப்ளீட்டாகவே நம்ம சரி பண்ண முடியும். நிறைய பேர் இது சரி பண்ண முடியாதுன்ட்டு தான் ஆப்ரேஷன் பண்ண போயிடுறீங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, நமக்கு அந்த நரம்புகளை ஃப்ரீ பண்ணி விடணும்.
ஸ்பைனலை கரெக்ஷன் பண்ணி விடணும், அங்கே ரத்த ஓட்டத்தை மீட்டு கொண்டு வரணும், இவ்வளோதான். ஸோ இதை வந்து வர்மப்புள்ளி ட்ரீட்மெண்ட் வச்சு நம்ம சரி பண்ண முடியும். சில ஆவி குளியல்கள் கொடுப்போம் அந்த இருக்கெல்லாம் விடுறதுக்கு. அந்த எரிச்சல் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அது எல்லாத்தையும் உள் மருந்துகள் கொடுத்து சரி பண்ண முடியும். நரம்பையும் வாதத்தையும் நல்லா குறைச்சி கொண்டு வந்துட்டோன்னு சொன்னாலே இந்த பிரச்சனை படிப்படியாக குறையும். ஸோ நிறைய பேருக்கு அந்த மரமரப்பு தன்மை, எரிச்சல் இதெல்லாம் நரம்புனால தான். இந்த நரம்பை நம்ம சரி பண்ணுறதுக்கான நல்ல ஸ்ட்ராங்கான மூலிகை மருந்துகள் இருக்குது. நம்ம ஆர்ஜே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எந்த விதமான மருந்துகள் எடுக்கிறதுனால எந்த விதமான பக்க விளைவுகள் வராது. எல்லா வயதிலும் எடுக்கலாம். தைரியமாக நீங்கள் நேரில் வந்து இதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ இந்த முடக்குவாதத்திற்கு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் நீங்கள் உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ப்ரொவைட் பண்ணுறீங்க? நம்மளுடைய ஆர்ஜே மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடக்குவாதம் அதற்கான பிரத்யேக சிகிச்சை முறைகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் ஆயில் நல்லா போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ முடக்குவாதத்துக்கு அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னு சொன்னால் எல்லா மூட்டுகளும் பல மடங்கு வலியை கூட்டிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ட்ரை தெரப்பிஸ். இதுதான் நம்ம ஆர்ஜே மருத்துவமனையில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உள் மருந்துகளோடு சேர்த்து இந்த ட்ரை தெரப்பிஸ் கொடுக்கும்போது ஸோ வலி அங்கே வீக்கம் ஃபஸ்ட்டு குறையும். அந்த வீக்கம் தான் பெரிய பிரச்சனையே இந்த முடக்குவாத நோயாளிகளுக்கு. ஸோ வீக்கத்தை நல்லா வத்தி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னாலே இந்த வலி படிப்படியாக குறையும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அந்த இறுக்கம் இருக்குது பாருங்கள், அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம சேர்த்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 7 விதமான 8 விதமான சிகிச்சைகள் கூட உள் மருந்துகளை எடுத்துகிட்டே வரும்போது அவங்களுக்கு அந்த விஷ நீர் உற்பத்தி ஆகிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். செரிமான மண்டலத்தையும் நம்ம ஃபுல்லாக சரி பண்ணி கொண்டு வந்துடுவோம். அதை தொடர்ந்து அந்த மூட்டுகள் சிதைஞ்சிட்டு இருக்கு பாருங்கள், அந்த அந்த லோக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த மூட்டுகள் பர்டிகுலர் கைகளில் கால்களில் இருக்கக்கூடிய அந்த மூட்டுகளில் விஷ நீரை வந்து வெளியேற்றுவதற்கான அதை ஃபுல்லாக எரித்து வெளியே அனுப்புகிற மாதிரியான சிகிச்சை முறைகள் வெளிப்புறமாக கொடுப்போம். ஸோ எதுவுமே வலியை அதிகப்படுத்திடுமோ வீக்கத்தை பிரச்சனையை அதிகப்படுத்தணும்னு நினைக்கவே வேண்டாம். எந்த விதமான ஊசியோ மாத்திரையோ எதுவுமே இல்லாமல் தான் நம்ம ஆர்ஜே மருத்துவமனையில் வெறும் மூலிகை மருந்துகள் வச்சு மட்டுமே இதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்திட்டு வரும். முடக்குவாதம் கண்டிப்பாக மூலிகை மருந்துகள் எடுக்கும்போது சரியாகி வரும். பல லட்சக்கணக்கான நோயாளர்கள் நம்ம ஆர்ஜே மருத்துவமனை நேரில் வந்து உள் மருந்துகளை எடுத்து மருத்துவ ஆலோசனையோடு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இருக்கக்கூடிய முடக்குவாத பிரச்சனையை கூட சரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கூட நிறைய பேருக்கு வந்து அது ரிட்டர்ன் வந்துருமோன்ற பயம் இருக்கும். கண்டிப்பாக வராது. அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கூட இந்த பிரச்சனைகள் வராமல் ஆரோக்கியமாக இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நேர்களை இதே மாதிரி மற்றொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.